உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் உணர்ந்து தெளிந்தோம். எப்படி? சாதி எங்கள் அடையாளங்கள் அல்ல, மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல. இந்த நிலத்தில் நான் சாதி சொல்லலாம், இதை விட்டு வேறொரு மாநிலத்திற்கு போனால் சாதி சொல்ல முடியாது. இந்த நிலத்தை விட்டு வேறொரு நாட்டிற்கு சென்றால் நான் இந்து என்றோ இஸ்லாம் என்றோ கிறிஸ்தவன் என்றோ என்னை அறிமுகம் செய்து கொள்ள முடியாது. வேற ஒரு நாட்டிற்கு நிலத்திற்கு சென்றால் நான் தேவர் என்றோ நாடார் என்றோ கோனார் என்றோ செட்டியார் என்றோ என்னை அறிமுகம் செய்து கொள்ள முடியாது. பிறகு எது என் அடையாளம்? உலகின் எந்த ஓரத்திற்கு போனாலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன் என்பதுதான் என் அடையாளம். எனக்கு மட்டுமல்ல, என் உடன் பிறந்தார்களே, உலகில் எல்லா மொழிவழி தேசிய இனத்திற்கும் இதுதான். இங்கிலாந்து ஒரே மதம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் பைபிளை படிக்கிற ஒரே பைபிள் தான், ஒரே வேத நூல் தான். ஏன் அயர்லாந்து பிரிந்தது? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். இங்கிருந்து பாகிஸ்தான் சென்றது ஏன்? ஒரு மார்க்கம், ஒரு இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி, ஒரு நூல், புனித நூல் குரான். அதற்கு பங்களாதேஷ், நீ உருது, நான் ஐரிஷ், நான் வங்காளி. 2 நாடு, தாய் மொழியிலேயே ஒரு தேசம் பிறந்தது, பங்களாதேஷ். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் முழங்கினான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானா அதை கேட்டு நான் இன்று இருக்க மாட்டேன் என்று அவார் மொழி கவிஞர் ரசூல் அம்சத் சொல்லல. நாளை என் மொழி அழிந்து விடுமானால் கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன். அதுதான் நான் இங்கிருந்து எங்கு சென்றாலும் நான் தமிழன். நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், அவனும் ஏற்றிருக்கிறான், அவன் உருது, அவன் வங்காளி, அவன் அரேபியன், நான் தமிழன். இதுதான் என் அடையாளம். நான் கிறிஸ்துவத்தை ஏற்றிருக்கிறேன், ஒரு சமயத்தை சார்ந்திருக்கிறேன். அவன் தெலுங்கர், அவர் கன்னடர், அவர் மலையாளி, அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, அவன் இங்கிலீஷ், அவன் பிரிட், அவன் பிரெஞ்சு. நான் தமிழன். நான் இந்து மதத்தை ஏற்றிருக்கிறேன். அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, அவன் வங்காளி, நான் தமிழன். இப்படித்தான் என் அடையாளம். இந்த அடையாளத்துக்குள் திரளத் தொடங்கினோம். அதுதான் தமிழ் தேசிய இன அடையாளம். முன்னெடுக்கிற வரை கடைசியாக இந்தியம் திராவிடம் எம் இனத்தை கொன்று குவித்தது. இந்த நிலத்தை அன்று ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி என் இன விடுதலை நசுக்கி நாசமாக்கியது. லட்சக்கணக்காக என் மக்களை கொன்று குவித்தது. கூட நின்றது இந்த திமுக. போரை போராடி தடுத்து நிறுத்துகிற உயரத்தில் இருந்த கட்சிகள் பாரதிய ஜனதா and அதிமுக. 2G அலைக்கற்றைக்காக 1 மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா, அதே காலகட்டத்தில் அங்கே கொன்று குவிக்கப்பட்ட என் இன மக்களை ஒரு இன மக்கள் என்று பார்க்க வேண்டாம், சக மனித சாவு என்ற அடிப்படையிலே ஒரு தீவுக்குள் இத்தனை மக்களை, பிஞ்சு குழந்தைகளை, கர்ப்பிணி பெண்களை, வயது முதிர்ந்தவர்களை கொன்று குவிக்கிறது அநீதி, நிப்பாட்டுங்கள் என்று ஒற்றை வார்த்தை எவனும் பதிவு செய்யல. அன்றைக்கு முடிவெடுத்தோம், இந்த கட்சிகள், இந்த ஆட்சிகள், இந்த அதிகாரங்கள் எனக்கானது இல்லை. அப்ப என்ன வழி? எந்த அதிகாரம் என் இன மக்களை அழித்து ஒழித்ததோ, எந்த அதிகாரம் என்னிடத்திலே வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி என் உரிமையை பறித்ததோ, என் உடைமைகளை எல்லாம் பறித்ததோ, என் உணர்வை மதிக்காமல் என் விடுதலை கனவை நசுக்கி நாசமாக்கியதோ, அதே அதிகாரத்தை கைப்பற்றுவதை தவிர வீழ்ந்த தமிழ் பேரினத்திற்கு வழிகளை என்ற போதுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய திரட்சிக்குள் கிளர்ந்து எழுந்தோம். சாதாரண பொறி என்று நினைத்தார்கள். இன்றுதான் அவர்களுக்கு தெரிகிறது, வெறிகொண்டு பாயிர புலி என்று அவர்களுக்கு தெரிகிறது. எதற்காக? வீழ்த்தப்பட்ட இடத்தில் வெட்டி வீழ்த்திய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தளிர்க்கிற மரம் போல துளிர்த்து எழுந்து வருகிறோம் தூய தமிழ் பிள்ளைகள். இவ்விடத்தில் இல்லை, தமிழர் தாயகத்தில் இல்லை, காரைக்குடியில் ஓரத்தில் உன் மகன் பேசுவதை உலகெங்கும் பரவாலக்கூடிய 13 கோடி மக்களும் கேட்டு பார்த்துக் கொண்டிருக்கார்கள். நாங்கள் உணர்வில் ஒன்றிணைந்த ஒற்றை குடிமக்கள்.